வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பூண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வெந்தயமும் ஜீரகமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண இந்த ஜீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணிட்டோம். நம்ம நார்மல் ரசத்துக்கு மிளகு வைப்போம், பட் இதுக்கு நான் ஜீரகம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஜீரகம் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். புளி சைடில் நான் ஊற வச்சுட்டேன். இதோட ஒரு 3-4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்குங்க. அப்புறம் நான் 2 குட்டி தக்காளிங்க. இது குட்டி தக்காளியாக இருக்குன்னா 2 எடுத்துக்கேன். உங்களுக்கு புளி எவ்வளோ தேவைப்படுதோ அது தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் நான் ரசத்தை வைக்கிறேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டாக தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சோம்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா மல்லித்தலையை தூவி விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்ருங்க. நல்லா கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பூண்டு ரசம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.